என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க? ஆல்ரெடி எனக்கு லேட் ஆகுது. ஆனா உனக்கு என்ன? உனக்கு லேட் ஆச்சுன்னா தான் இந்த வீட்ல பெரிய இஷ்யூ ஆகுது. ஜெய், ஜெய், கம் பேக் ஜெய். ஐ செட் கம் பேக். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தொடச்சிட்டேன். சரியே பாத்திரத்தை கழுவாம இருக்க, போய் கழுவ. சரி. டெய்லி இதே டிராமா தான் நடக்குது. எந்த வேலையும் செய்ய மாட்டான். எப்போ பார்த்தாலும் பெட் மேலேயே படுத்துட்டு இருக்கான். இருந்தாலும் களைச்சு போயிடுறான். மனுஷனுக்கு கொஞ்சம் கூட வெக்கம்ன்றதே இருக்காதா? எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. வீட்டையும் நானே பாத்துக்கணும், நானே சமைக்கணும், ஆபீஸ்க்கும் நானே போகணும். சீக்கிரமா வேலையை முடி. ஆளு பார்க்க எப்படி இருக்கா பாரு. பெங்காலி ஃபிகர் செம்மையா இருக்கால்ல? என்ன என்னைக்கே நீ என்ன சொன்ன? தைரியம் இருந்தா என் கூட வாங்க. சீக்கிரம் வாடா. வாடா. அதெல்லாம் இல்லை. அதுக்குள்ள ஒரு குவார்டர் காலி ஆயிடுச்சா? அப்பா, 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 மியூசிக்க கொஞ்சம் குறைங்களேன். நீ உன்னோட வேலையை பாரு. வேலையை பார்க்காம மியூசிக்கை கம்மி பண்ணுமா? அப்பா, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. நான் படிக்கணும். வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரியாக தான் ஆவா. டீச்சர்லாம் ஆக முடியாது. எல்லாருக்கும் உங்கள் அம்மா என்ன பண்ணுறோன்னு நல்லா தெரியும். உனக்கும் தெரியும்ல? அப்பா, அம்மாவை பத்தி இப்படி பேசாதீங்க. சரின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ற? அம்மாவால தான் இந்த குடும்பம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. நீ என்ன ரொம்ப அதிகமாக பேசினுக்கிற? இரு ஒன்று. அட, இது காந்தா தானே? இது வரைக்கும் இவ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிச்சா? சாரி, இன்னைக்கு இவளை பிடிச்சது. ஹலோ காந்தா. அட, நான் தான் ஜெய், கிரனோட ஹஸ்பண்ட். தெரியும், சொல்லு, என்ன விஷயம்? என்ன விஷயமாவா? ஆமா, ரொம்ப நாளா உன்னை நான் பார்க்கவே இல்லையே. எப்படி இருக்கு நீ? நல்லா இருக்க. அப்புறம் காந்தா, காந்தா, தனியா வந்து என்ன மீட் பண்ணலாம்ல? சத்தியமா உனக்கு சொர்க்கத்தையே காட்டுவேன். போதும், நிறுத்து ஜெய். நீ ரொம்ப அதிகமா பேசுற, கொஞ்சம் குறைச்சு பேசு. சொசைட்டில எல்லாருக்கும் உன்னை பத்தியும் அந்த ஜுவல்ல செக்ரட்டரி 2 பேரை பத்தியும் தெரியும்.
கிரணோட ஃப்ரெண்டா இருக்கிறதால தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா இல்லைன்னா என்ன என்ன பண்ணுவ? ஏய் போடி, கெட் லாஸ்ட் போ. நானா வந்து பேசுனா தலைக்கு மேல ஏறிப்பியா நீ? பெரிய கிரண் ஃப்ரெண்டா? முறைக்காத, போ போ. ஏய் போ. பெரிய மனசுகளுக்கு தேவதான் நினைப்பு உனக்கு இருக்குடி. சொல்லு. சார் எங்க இருக்கீங்க? எனக்கு பணம் வேணும், ரொம்ப தேவை இருக்கு. சரி சரி இரு, இப்போ வரேன். சரிங்க சார். என்ன இப்பதான் உனக்கு ரொம்ப பணம் தேவைப்படுது? என்ன பண்றது, வீட்டை பார்த்துக்க பணம் தேவைப்படுது இல்ல? சரிந்தா இங்க பாரு, காலையில சீக்கிரமா வந்துரு. ஓ இதுதான் விஷயமா? வேலைக்காரிய கூட விட்டு வைக்கல. ஜெய், உன் கதை முடிய போகுது. டயர்டா இருக்கு. ஆமா. ரொம்ப வெயில் வந்துருது. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். ஆ, நீ கூட சீக்கிரம் எழுந்துருன. அது கிரண், இங்க பாரு, ஆ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். சரி, நீ அப்புறமா பேசுன. இப்பவே சொல்லிடுறேன், நான் பிசிஏ கட்ட மாட்டேன். நீ தூக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடு. பிசிய பத்தி யோசிக்காத, நீ உன் ஹஸ்பண்ட கவனி. ஜெய் இப்ப என்ன பண்ணா? அது வந்து ஜெய் என்னாச்சுன்னு சொல்லு. ஜெய் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொசைட்டில இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். அதுக்கு என்ன அதுக்குன்ற? அட நீ என்ன சொல்ல வர சொல்லு. நான் பார்த்ததுனால தான் சொல்றேன். சொல்லு, அவ என்ன பண்ணா? நீ என்னத்த பார்த்த? உன் வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி இருக்கல, ஆ, அவளுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் பணம் கொடுக்கறத பார்த்தேன். என்னை வந்து தனியா பாக்குறது வந்தீங்கன்னா உனக்கு நான் சொர்க்கத்தையே காட்டுறேன். எல்லாரும் இப்படித்தான் இருப்பீங்களா? அங்க என் பர்ஸ் இருக்கு, போய் 500 ரூபா எடுத்துக்கோ. என்ன அவசரமா நீ போணுமா? இல்லக்கா, ஒரு புது வேலை கிடைச்சிருக்காதான், அதுக்கு சீக்கிரமா கிளம்பணும். ம், இப்பெல்லாம் நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டல. பணமும் உனக்கு நல்லா கிடைக்கும்ல. உனக்கு கேட்கவா? சார் உனக்கு பணம் கொடுப்பாரா? சாரா? எனக்கு பணமா? கொடுப்பாரா மாட்டாரா? சார் உனக்கு பணம் கொடுப்பாரா? கொடுப்பாரு. அக்கா, சார் உங்களுக்கு பணம் கொடுப்பாரு. அவர் கொடுக்கிற பணத்துல நீங்க எனக்கு சம்பளம் கொடுப்பீங்க. நான் அதை வச்சுதான் சொன்னேன்க்கா. நான் சம்பளத்தை பத்தி பேசல ரஞ்சு. எக்ஸ்ட்ரா பணத்தை சார் கொடுப்பாரா? நான் அத பத்தி தான் பேசுறேன். உனக்கு புரியலையா? எக்ஸ்ட்ரா பணமா? அக்கா, சார் எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் எதுக்கு கொடுப்பாரு? அதுவும் அவர் எனக்கு எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்தா நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன்ல. அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், சௌரவ். அவன் பங்களாதேஷ்ல இறந்துட்டான். சார் பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்காரு. இன்னும் நான் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் அண்ணன் தான் ஞாபகம் வருவான். அக்கா, இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? நான் சாரை என் அண்ணாவா தான் நினைக்கிறேன். சரி, அழாத. நான் அந்த அர்த்தத்துல கேக்கல. இல்லக்கா, உங்களால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ரஞ்சு, நீ வேலையை பாரு. நான் அந்த அர்த்தத்துல எதுவும் கேட்கல.
நீ அழாத. எங்கடி போற? அதுவும் இவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு. உனக்கு என்ன? வீணா பேசாத, முதல்ல குடிச்சு தொலை. நான் கேவலமானவன் தான், ஆனா உன்ன மாதிரி எத்தனை பேரோட பேட்ட நீ யாருக்கு தெரியும்? ஆமா, நீ குடிச்சிட்டு இருக்கல்ல, இதுவும் அப்படி செஞ்சுதான் பணத்தை வாங்கிட்டு வந்தேன். உன்ன மாதிரி வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா வீட்டை யாரு உன் அப்பனா பாத்துப்பான்? மொண்டை பாரு. காலையில இதெல்லாம் குடிச்சா எல்லாரும் நம்மள அடிப்பாங்க. எதுக்கு? இந்த ஊர் யாருக்காவது சொந்தமா இல்ல இந்த கடல் யாருக்காவது சொந்தமா? நான் யார்கிட்ட இருந்து வாங்கி குடிக்கல, ஏன் பணத்துல வாங்கி குடிக்கிறேன். புரியுதா? சரி சரி, குடி குடி, நல்லா குடி. அப்புறம் சொல்லு, என்ன நடக்குது? அட என்ன லதா, என்னத்த சொல்றது, அதே ஜெய் சார் தான், வேற யாரு? ஒரு வருஷமா நீ அவன் கூட தான் இருக்கல? நான் என்ன மும்பைல இருக்க எல்லாரையும் ஏன் மேல ஏத்துவா? இல்ல நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? வேலைக்காரில இருந்து என்ன ஆக்குன, அதுக்கப்புறம் நீயே காணாம போயிட்ட. இங்க பாருடி, நான் லைஃப்ல ரொம்பவே முன்னேறிட்டேன். இந்த கிழமை செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் செத்தா கூட அவன் பிளாட் எனக்கு தான் கிடைக்கும். புரியுதா? இப்ப வீட்லயே நான் ஒரு சின்ன பார்லர் நடத்துறேன். சரியா? பொண்ணுங்களை சப்ளை பண்றேன். அவ்வளவுதான். நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்டல. ஆமால, எனக்கும் ஏதாவது பண்ண. எனக்கு 500 ரூபாய் மட்டும்தான் கிடைக்குது. 500 ரூபாயா? ஒரு வருஷமா உனக்கு இவ்வளவுதான் கிடைக்குதா? அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நைட் எனக்கு கால் பண்ணல, எதுக்காக அப்படி அழுத? அப்படி என்னதான் ஆச்சு? உனக்கு தெரியுமா அந்த ஜெய் சார் என்ன என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த ஆளோட 3 ஃப்ரெண்டுங்களை என் மேல மிருகம் மாதிரி ஏத்திட்டான். ஒருத்தன் இங்க கடிச்சான், இங்க கடிச்சான், அப்புறம் எங்கெல்லாம் கடிச்சான்றத உங்ககிட்ட எப்படி தான் சொல்றது. அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளவு கொடுத்தான்? 500 ரூபாய் மட்டும்தான். அந்த ஜெய் சாரோ என்ன மிருகம் மாதிரி. அந்த ஜெயசர ஏதாவது பண்ணணும். இங்க பாரு, நீ என்ன பண்ணணும்னு நான் உன்கிட்ட சொல்றேன். சரியா? இங்க வா. இங்க பாருங்க சார், நான் ரொம்ப நியாயமான ஸ்டாக் ஏஜென்ட். நான் வீட்டில் இருந்து தான் வேலை செய்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வீடுங்கிறது ஆஃபீஸ் மட்டும் இல்லை, அது கோயில் மாதிரி. இங்க பாருங்க, என்கிட்ட அந்த ஃப்ளாட்டுக்குன்னு 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இங்க பாருங்க சார், அந்த ஃப்ளாட் வேணும்னா நீங்க வாங்குங்க, இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஓகே சார். பேபி, 4 காசு வந்தா தானே வீட்டை பார்த்துக்க முடியும். ஓ ரியலி? உன் பணத்தை வச்சு தான் வீட பாத்துக்கிறியா? இன்னைக்கு தான் இந்த விஷயமே தெரியுது. இங்க பாருங்க, நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. காலங்காத்தாலே ஆரம்பிச்சிடாதீங்கன்னா ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். உன் வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி இருக்கல, ஆமா, அவளுக்கு உன்னோட ஹஸ்பண்ட் பணம் கொடுக்கறத பார்த்தேன்.
அந்தேரிக்கு போங்க. சார் சாரே, ம். என்னோட பணம். இந்தா வாங்கிக்க. ம் ம் போ, நிக்காத. சார், இந்த 500 ரூபாய் நான் வாங்க மாட்டேன். எனக்கு 5000 ரூபாய் வேணும். 5000 ரூபாய். ம். எவ்வளோ மேடம்? நீங்க எவ்வளோ கேட்டீங்க? சாரே, 5000 ரூபாய். ஆ. ம். 5000. போதும், நான் சைடுல நிற்கிறேன். எவ்வளவு? சார், சொன்னேன்ல 5000 ரூபாய். எனக்கு இப்பவே வேணும். நான் பெல் அடிச்சா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். எனக்கு எப்படியாவது கையும் களவுமா அவங்கள பிடிக்கணும். கும்பல பொறுக்கி வாடா வா. ஆளையும் மூஞ்சியும் பாரு. என்ன நாயே, உன் வீரத்தை எல்லாம் பொண்ணுகிட்ட தான் கட்டுவியாடா? நீ கேவலமானவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கேவலமானவங்க உன்னை விட பெட்டரா இருப்பாங்க. உனக்கு கீழே சூடு அதிகமா இருந்துச்சுல, இப்ப ஜெயிலுக்கு போ. அங்க உன்னை எழுப்புறதுக்கு கொசுவும், சாப்பிடறதுக்கு கல்லும், தூங்குறதுக்கு தரையும் கிடைக்கும். ஆனா பொண்ணு கிடைக்க மாட்டா. உன்ன ஏய் ஜாதவ், இவனுக்கு ரொம்ப சூடா இருக்கு. இவனை கூட்டிட்டு போய் இவன் சூட்டை எல்லாம் தணிச்சு விடு. சுமன், எல்லா ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டியாமா? வாங்கிட்டு சார். சரி வா. அப்புறம் ரஞ்சு, உன்னை நான் என்னோட வீட்ல ஒருத்தையா நினைச்சேன். உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண. ஆனா நீ அழிக்கிறதுக்கு என்னோட வீடு தான் கிடைச்சதா? நீ ஏன் இப்படி பண்ணனு சொல்ல. எதுக்காக இப்படி பண்ண? நான் ஜெய கொஞ்சம் கண்காணின்னு தானே உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நீ என்னடான்னா உன் குடும்பத்தையும் அழிச்சிட்ட. நான் என்ன கண்காணிக்கிறது? என் குடும்பம் ஏற்கனவே உடைஞ்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு கேரக்டர்லெஸ் மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரியான கேடு கட்டவன். இவன் என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டான். கதவு திறந்துதான் இருக்கு. நீயா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இந்த வீட்டுக்கு வருவீங்க? தைரியப்படுத்திட்டு வர வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா வீட்டு விஷயம் வீட்டோட இருக்கணும்ல. எங்க பாருங்க, போலீஸ்க்கு ரஞ்சு கால் பண்ணல. நீங்க தானே போலீஸ்க்கு கால் பண்ணீங்க. அக்கா, ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க.
நீங்க என்ன பிடிச்சிட்டீங்க. ஆனா அன்னைக்கு நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் உங்க குடும்பத்தை காப்பாத்ததான் இப்படி சொன்னேன். சார் கடந்த 1 வருஷமா என்கிட்ட இப்படி எல்லாம் நான் முன்னாடியே 4 தடவை அபார்ஷன் பண்ணிட்டேன். நான் இப்பவும் அபார்ஷன் பண்ண தயாரா இருக்கேன். அப்படின்னா நீ இப்ப பிரெக்னெண்டா இருக்கியா? அதனாலதான் வீட்டு விஷயம் வீட்டோட முடிஞ்சிடணும்னு நாங்க நினைக்கிறோம். கேஸ் ஆக வேண்டாம். இதனால சார வெளியே வந்துருவாரு. சரி, கேஸ முடிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் வேணும்? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லட்டா. முன்னாடியே உங்ககிட்ட பேசியிருந்தா 500 ரூபாவோட அமைதியா இருந்திருக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், 500 ரூபாய்க்கு நீ தான் என்ன போக வச்ச. நானே தானே உனக்கு 50,000 வாங்கி கொடுத்தேன். இதுல 10% எனக்கு. கண்டிப்பா எடுத்துக்கலதா. சரி, எனக்கு என்ன இருக்கு? இந்த நாய் வீட்டுக்கு வர மாட்டா, நீ தானே சொன்ன. ஆமாலதா, ஒரு 5 நாளாவே எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கிடந்தான் போறம்போக்கு. என்னைக்கு மட்டும் எப்படி வந்து தொலைஞ்சான்னு தெரியல. பாருங்க, இன்னைக்கு நல்லா இருக்கு போல இருக்கு. ஏய், வெளியே போடா. போ. நான் சொல்றேன்ல, எச்சக்கல எனக்கு நாயே. காசை குடு. எனக்கு காசு தேவைப்படுது. ஏய், காசு, ஏய். என்னடி என் பணத்தெல்லாம் எரிச்சிட்ட? இவங்க என்ன முழுசா அழிச்சிட்டாங்க. சொசைட்டில எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு டிவோர்ஸ் கூட ஆயிடுச்சு. இவங்களுக்கு நான் 50,000 ரூபாய் கூட கொடுத்துட்டேன். போதும்பா, கொஞ்சம் நிறுத்துறியா? எவ்வளவுதான் அழுவ? இதெல்லாம் அவங்களோட டிராமா தான். ரஞ்சு லதாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் இவங்களோட பிளான் தான். நீ சொல்றது உண்மையா? ஆமா. இதுக்கப்புறம் பாரு, நான் இவங்கள விட மாட்டேன். கண்டிப்பா நான் அவங்கள அழிச்சிடுவேன். இந்தாங்கக்கா கஸ்டமரோட பணம். ஹாப்பி எண்டிங் தானே. ஆ, அப்படி நடக்கலைன்னா உன் பார்லர் ஓடாதுல்ல. எங்க பாரு, நீ அப்புறம் இவ 2 பேரும் பப்ளு வீட்டுக்கு போங்க. ஃபுல் நைட் புக்கிங் இருக்கு. சரியா? பேமெண்ட் கையோட கிடைச்சிரும். சரியா? சரிக்கா. கிளம்புங்க. ஏய் வா, சீக்கிரம் போலாம். என்ன லதா, என்ன மறந்துட்ட போல இருக்கு. எப்படி இருக்க பில்டர்? நல்லா இருக்கேன். என்ன வேணும்? எனக்கு நீதான் வேணும். லதாவோட பார்லர்ல உன்னை சந்தோஷப்படுத்த நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா என் மனசை ஒருத்திக்கிட்டு தானே கொடுத்துருக்கேன். அது உங்ககிட்ட மட்டும். சரி வா பில்டர், உன்னை நானே கவனிக்கிறேன். இங்கதானே வர சொன்னா? இந்த பொண்ணுங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. நீ எங்க சொசைட்டில பண்றத மறுபடியும் நடக்க கூடாது. ஃபேமிலில இருக்கிற சொசைட்டி இது. நீயும் ரஞ்சுவும் சேர்ந்து என் குடும்பத்தை அழிச்சிங்கல்ல, இத வேற யாருக்கும் நடக்க விட மாட்டேன். என்ன புரியுதா? நான் என்ன பண்ணேன்? இந்த பொண்ணுங்க உன் பொண்ணுங்க தானே. எனக்கு குழந்தைங்களும் இல்ல, நான் யாருக்கும் அம்மாவும் இல்ல. நீ பண்றத சீக்கிரம் நிறுத்திடு, இல்லனா ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவ. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் செக்ரட்டரி சாரோட வேலைக்காரி. பக்கத்துல சின்ன பார்லர் வச்சிருக்கேன். நீயும் என்னைக்காவது வா, நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். இந்த பொண்ணுங்களும் எனக்கு தெரியாது. சத்ரு அண்ணா, நான் வந்துட்டேன். கீழே தான் இருக்கேன்.
சரி சரி. மறுபடியும் நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்க. இது என்னது சார்? 4000 ரூபா இருக்கு. நான் முழு பணத்தை வாங்குவேன். கொடு. சரியா தானே இருக்கு? என்ன சரி? 5000 ரூபாய் தானே பேசுனேன். சரி சரி, இந்த புடி. என்கிட்ட ஆட்டத்தை காட்டாத போ. எல்லாம் தலை எழுத்து. போறேன் போக்கு. வேலையை முழுசா பண்ணணும், ஆனா பணம் கொடுக்க மாட்டானுங்க. எப்படி இருக்கு சார்? பொண்டாட்டி ஒருவேளை ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டு அவனுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவன் பொண்ணுக்காக எவ்வளவு துடிப்பான்னு உனக்கு புரியாதா என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்த ரஞ்சுவை சொசைட்டிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போ ரொம்ப தனியாக இருக்கேன்ல தான். ஆனா சார், இந்த உலகத்துல ரஞ்சு மட்டும்தான் பொண்ணா தெரிஞ்சாளா? நீங்க தான் என்ன கவனிக்கல. ஆனா நான் 500 ரூபாலாம் வாங்க மாட்டேன். ராணி, பணத்தை பற்றி கவலைப்படாத. அந்த ராசி இல்லாதவ போனதுலேருந்து என் கெட்ட நேரமும் போயிடுச்சு. இப்பெல்லாம் பெரிய பெரிய டீல் பண்ணுறேன். அடேங்க அப்பா, போலாமா? பரவாயில்லையே. சரி போ, வரேன். சரி வா. ஏ லதா, நான் பங்களாதேஷ்கே போய் சாகணும்னு ஆசைப்படுறேன். என்ன அங்க அனுப்பிடு. மொத்த பணத்தையும் அவ எரிச்சு தொலைச்சிட்டா. அந்த நாயும் ட்ரெயின்ல மாட்டி செத்துட்டான். நான் முழுசா அழிஞ்சிட்டேன். என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன் லதா. எனக்கு உதவி செய். எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி நடிக்கிற? நீயும் நானும் ரொம்ப பழசாயிட்டோம். இப்ப எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான பீஸ் தேவைப்படுது. ஏ லதா, அவ என் பொண்ணு. அவ 13 வயசு சின்ன பொண்ணு. கண்டிப்பா இது நடக்காது. நீயும் நானும் கூட நம்மள பெத்தவங்களுக்கு பொண்ணு தானே. யாராவது நம்மள பத்தி யோசிச்சாங்களா? நம்ம அம்மா அப்பாவே நம்மள பத்தி யோசிக்கல, அப்புறம் என்ன? இங்க பாரு, இதான் நடந்துட்டு இருந்துச்சு, இனிமேலும் இதான் நடக்கும். பொண்ணு தான் ஆவா, வேலைக்காரியாலாம் ஆக மாட்டா. சார், என்ன 50,000 ரூபாய்க்கு நான் பேசியிருக்கேன். வந்துட்டு இருப்பா. என்ன 50,000 ரூபாய், 50,000 ரூபாய். அட லதா, 50,000 ரூபா என்ன? என் சொத்தையே உனக்கு எழுதி வச்சிருவேன். எப்ப? நீ சொல்லும் போது. லதா, எனக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான பீஸை கொண்டு வந்திருக்கிய. வாழ்க்கையில முதல் முறையா எனக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க. நான் தான் சொன்னல சார், ஃப்ரெஷ்ஷான பீஸ்னு. மியூசிக் ஆஃப். எங்க டீல் பேசிட்டு இருக்கோம். என்ன செக்ரட்டரி சார், எவ்வளவுக்கு டீல் பேசிருக்கீங்க? 50,000 ரூபா. நான் 60,000 ரூபா கொடுக்குறேன். அடேங்கப்பா. ம். 80. அடேங்கப்பா. அப்புறம் நான் கொடுக்க போறது முழுசா 500 ரூபாய். என்ன?
இல்ல இல்ல இன்னைக்கு இல்ல. என்னைக்கு இவ உன் வயசுக்கு வராலோ அன்னைக்கு 500 ரூபா தர. இன்னைக்கு முழுசா 1 lakh கேஷ். ஓ! இங்க பாருங்க, இன்னைக்கு பார்ட்டி ஏன் செலவுதான். Hey, cheers! லதா, அவன் சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கு என்ன, நான் தான் இருக்கேன்ல. வாங்க. வாடி போலாமா? சொல்லி போடா, நீ ஒரு மிருகம். போறோம் போக்கு. டேய் என்ன பண்றீங்க? டேய் டைம் என்னாச்சா? ஏய் மியூசிக் ஆஃப் பண்ணு. எங்க இருக்காங்க? ஏய் ஜாதவ், போய் சீக்கிரம் பொண்ணு தேடி போறியா? வா. டிங் போடா. டேய் அந்த பொண்ணோட அம்மா யாருமா? ஆ? ஹலோ சார் என்ன காப்பாத்துங்க சார். சார் என்னோட அம்மா என்ன விட்டுடுவாங்க, என்ன காப்பாத்துங்க சார். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன காப்பாத்துங்க சார். சார் ஏ ஜாதவ், இந்த நம்பர் ட்ராக் பண்ணி வண்டிடியா. நீங்க சொன்னீங்கல்ல விபச்சாரியோட பொண்ணு விபச்சாரி ஆவான்னு. ஆனா விபச்சாரியோட பொண்ணு விபச்சாரி ஆக மாட்டா. ஏ ஜாதவ், கூட்டு போயா, இவங்களை கூட்டு போ. இந்த புறம்போக்கு நாய்களை உள்ள தள்ளி என்ன பண்றது? போடா. வா.